அப்ரஹாம், அதாவது அமெரிக்கா இன்று அதிகாலை இஸ்ரேல் சார்பாக களமிறங்கி அவர்கள் ஈரானுடைய 3 அணு உலைகள், முக்கியமான நத்தான்ஸ் போன்ற சாப்தோ போன்ற அணு உலைகளை தாக்கி அழித்து வெற்றிகரமாக அழித்து விட்டோம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்பும் அறிவித்தார். இதனால் கடும் கோபம் அடைந்த ஈரான், அமெரிக்கா தலையிட்டதால் அந்த கோபத்தை அமெரிக்கா மீது காண்பிக்கிறதோ இல்லையோ, அந்த கோபத்தை இஸ்ரேல் மீது காண்பிக்கும் வகையிலே ஒரு ஏவுகணை மழை என்றே கூறுவார்கள். அது போன்ற ஏவுகணை தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசியது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த வார்த்தைகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கும். இந்த செய்திகள் தான் டெல் அவிவ், இஸ்ரேலின் தலைநகரான டெல் அவிவில் இது போன்ற செய்திகள் தான் ஓம் ஃப்ரண்ட் கமாண்ட், அதாவது இஸ்ரேல் ராணுவத்துடைய ஓம் ஃப்ரண்ட் கமாண்ட் என்ற அமைப்பு சிவில் ப்ரொடெக்ஷனுக்காக, பொதுமக்களுடைய பாதுகாப்பிற்காக இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அனுப்புவார்கள். பொதுமக்கள் அனைவருமே அங்கு இஸ்ரேலிலே ஷெல்டர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பங்கர்ஸ், ஷெல்டர்ஸ் என்று அழைப்பார்கள், அந்த பாதுகாப்பான இடங்களில் தான் அனைவருமே தங்கியிருக்கிறார்கள். எனவே யாருக்கும் பெரிய உயிர் சேதம் என்பது எதுவும் பெரிதாக இல்லை. ஆனால் அவர்களுக்கு உடனுக்குடன் என்ன நடக்கிறது என்பது இன்று காலை அந்த அமெரிக்க ராணுவ இவர்கள் ஈரான் தாக்கி ஆரம்பித்த பிறகு என்னென்ன நடக்கிறது, அந்தந்த ஏரியாவிலே என்னென்ன கமாண்ட் அப்டேட் இன் ஒரு ஏரியா என்பதில், அப்புறம் அஸ்டோட் நார்த்தன் இண்டஸ்ட்ரியல் ஜோனில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே போன்று ஒவ்வொரு பகுதி பெயர்களை குறிப்பிட்டு அந்த பகுதியிலே என்ன பிரச்சனை, என்ன நடக்கிறது, கவனமாக இருக்க வேண்டும் என்பது குறித்து ஏற்கனவே அவர்களுக்கு அறிமுகம் செய்ய தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த வகையிலே இந்த தகவல்கள் உடனுக்குடன் கொடுக்கப்பட்டு வருகின்றன. ராக்கெட் மிசைல் ஃபயர், அஸ்டோட் அலெஃப் பேட் என்ற வகையிலே ராக்கெட் வீசப்பட்டிருக்கு என்பது போன்று இது போன்ற அடிக்கடி இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவாக பிரத்யேகமாக டெல் அவிவ் நகரிலே தற்போது அங்கு தங்கி இருக்கும் அந்த ஷெல்டரிலே இருக்கும் ஒருவர் நமக்கு பிரத்யேகமாக எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்த தகவல்கள் இவை. அந்த எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது டெல் அவிவ் நகரிலே, அதாவது இஸ்ரேலின் தலைநகரான டெல் அவிவில் தங்கி இருக்கும் இஸ்ரேலியர்கள், அவர்களுக்கு வந்த தகவல்களை அங்கு உள்ள தமிழர்கள் சிலர் இருக்கிறார்கள், அந்த தமிழர்கள் நம்முடன் பகிர்ந்த தகவல் இது. அந்த தகவலை தான் தற்போது கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற அப்டேட் தான் அந்த அவர்களுக்கு உடனுக்குடனாக டெக்ஸ்ட் மெசேஜாக அனுப்பப்படுகிறது. எனவே அவர்கள் கவனமாக இருப்பார்கள், வெளியே நடமாட மாட்டார்கள் என்பதற்காக இந்த அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்படுகின்ற இஸ்ரேல் ராணுவத்தால் நமக்கு பிரத்யேகமாக கிடைத்து அந்த எக்ஸ்க்ளூசிவ் காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது இந்த ஒரு பக்கம் இந்த எக்ஸ்க்ளூசிவ் காட்சிகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தற்போது ஈரான் என்ன செய்வதென்று தெரியாமல், அமெரிக்கா தாக்கிவிட்டதா அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் சீனாவிடமும் ரஷ்யாவிடம் உதவி கேட்டிருக்கிறது. ரஷ்யா அமெரிக்கா பொறுப்பற்ற செயல் என கூறியிருக்கிறது, மற்றும் வேறொரு நாட்டிலே உள்ளே சென்று தாக்கியது பொறுப்பற்ற செயல் என கூறியிருக்கிறது. ஆனால் சீனாவின் சார்பிலே 2 விமானங்கள், சரக்கு விமானங்கள் 2 ராணுவ சரக்கு விமானங்கள் வந்து இறங்கியதாக தகவல்கள் கசிகின்றன. ஆனால் அந்த ஈரான் வான் எல்லை வரை அந்த சீனாவுடைய போர் விமானங்கள், ராணுவ சரக்கு விமானங்கள் வந்தன. அதன் பின் ஈரானுக்குள் நுழைந்த பிறகு அதனுடைய ரேடார் இருந்து அவை காணாமல் போயிருக்கின்றன. எங்கு சென்றன, எங்கு இறங்கின என்ற 2 சரக்கு ராணுவ விமானங்கள் சீனாவிலிருந்து வந்திருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வருகின்றன. ஆனால் இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது இஸ்ரேல் எப்படி இருக்கிறது, தற்போது டெல் அவிவ் நகரிலே ஈரான் நடத்திய தாக்குதல் கட்டிடங்களை கடுமையான சேதப்படுத்தி இருக்கிறது. இஸ்ரானுடைய அந்த ராக்கெட் மற்றும் ஏவுகணை வீச்சால் இஸ்ரேலினுடைய அந்த கட்டிடங்கள் கடுமையாக சேதமடைந்திருக்கிறது. கட்டிட காட்சிகளை தற்போது பார்ப்போம். சேதமடைந்த கட்டிடங்கள் நமக்கு அங்கிருந்து காட்சிகள் கிடைத்திருக்கின்றன. நீங்கள் பார்க்கலாம் கட்டிடங்கள் எந்த அளவுக்கு சேதம் அடைந்திருக்கின்றன. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலின் ஒரு பகுதி தான் இது. இந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கிருந்து வருகின்ற தகவல்கள் தான் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இஸ்ரேலின் தற்போதைய நிலை என்ன என்பது, இந்த கட்டிடங்கள் அனைத்துமே அந்த ஏவுகணை தாக்குதலில் தாக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்குள்ள பொதுமக்கள் அனைவருமே ஏற்கனவே அங்கிருந்து பாதுகாப்பான ஷெல்டர்களுக்கு சென்று விட்டதால் அவர்களால் நிச்சயமாக இந்த இடங்களில் அவர்கள் இருந்திருக்க வாய்ப்பில்லை. எனவே நமக்கு இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருப்பது வெறும் 80 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது என்றுதான். ஆனால் கட்டிடங்கள் சேதமடைந்திருக்கிறது என்பதை இஸ்ரேலே தன்னுடைய காட்சிகள் மூலமாக கொடுத்திருக்கிறது. ஆனால் ஈரானுக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலே இஸ்ரேல் தற்போது தயாராகி கொண்டிருக்கிறது. தீவிரமான பதிலடி, இன்று இரவு முதல் தீவிரமான பதிலடி ஈரானுக்கு கொடுக்கப்படும் என்று இஸ்ரேலி டிஃபென்ஸ் போர்ஸ், IDF என்று அழைக்கப்பட்ட இஸ்ரேலி டிஃபென்ஸ் போர்ஸஸ் திட்டமிட்டிருக்கின்றன. அந்த வகையிலே தீவிரமான காட்சி ஏற்கனவே பார்த்தோம். அந்த கட்டிடங்கள் மிக துல்லியமாக இலக்கு வைத்து தாக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இஸ்ரேலிய போர் விமானங்கள் எந்த நேரத்திலும் சீறி பாய்ந்து அங்க ஈரானிலே கடும் சேதத்தை ஏற்படுத்த தயாராகி கொண்டிருக்க என்பது ஒரு பக்கத்திலே கிடைத்த காட்சிகள்.
இவை அனைத்துமே தற்போது நமக்கு கிடைத்த பிரத்யேக காட்சிகளை தான் நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இஸ்ரேலின் தற்போதைய நிலைமை, ஈரான் தாக்க ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் இன்று இரவு முதல் கடுமையான பதிலடி கொடுக்கும் என எதிர்பார்க்கலாம். அதே போன்று அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கு உதவும் வகையிலே பல போர் விமானங்கள் கடலிலே தயாராக இருக்கின்ற அமெரிக்க போர் விமானங்கள் எந்த நேரத்திலும் அவையும் இஸ்ரேலுடன் சேர்ந்து தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் தற்போது பன்மடங்கு அதிகரித்திருக்கிறது. எனவே இஸ்ரேல் மட்டுமல்ல, ஈரானிலும் எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்ற அச்சமும் பதற்றமும் தொடர்ந்து காணப்படுகிறது. ஆபிரகாம்.